சொல்ல கண்ணபிரான் கடவுளை தேடிக்கொண்டு ஆடு மாடு மேய்க்கும் ஆயனாகவே வடிவங்களை எடுத்து வந்தார். இறைவனை கண்டார். கண்டுபிடித்த ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு அரக்கனையே அதை முடிக்க வேண்டும் என்று அவர் எப்படி வருகின்றார் தெரியுமா? அவர் எடுத்தாரே ஒரு சுடுமா மோகினி தன் சுய விவரத்தை எல்லாம் சொன்னபோது நான் 2ஆம் தாரம் மனைவியா வரணும்னு ஆசைப்பட்டேன். 5 விரலுக்கு அக்கினி வர வாங்கியிருக்க. ஏற்கனவே மூத்த மனைவி ஒருத்தி இருக்கா. அலை கடலிலே போய் 3 முங்கு போட்டிய முன்னால் வந்து நின்று 1 விரலை எடுத்து ஒரு சிரசை 3 முறை சுத்தி நடு தொண்டையிலே வைத்து எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தார். நானே உனக்கு மனைவியா வாரேன் என்று சொன்னபோது ஆட்டு வண்டி சம்மதித்த நம்புவேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று எம்பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்தை ஒழுங்க பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று எம்பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதிமணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் போனோ இறங்க தோன்றி சிவனுக்கும் அரிகரபுத்திரனாக தருமஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். எல்லாரும் நினைக்க கூடாது கதை இப்பதான் வந்துச்சு அதுக்குள்ள முடிய போகுது அப்படின்னு. நேரம் நமக்கு குறையா கொஞ்சமான நேரம் குறைவாக இருப்பதனால சாஸ்தா சீக்கிரமா பிறக்க போறார். கரகாட்டம் இருப்பதனால சீக்கிரமா மறு நிகழ்ச்சி இருப்பதனால சாஸ்தா சீக்கிரமா பிறக்க போகின்றார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் ஆதிக்கும்
கொலவை போட தெரியாம இருக்குமா? போட தெரியாம நாங்க சும்மா போடுவாங்க பாரு கொலவை. போடட்டும் பாப்போம். கொலவை போட்டா அவன் காத்த எடுத்து கீழே வச்சிரும். போட்டுட்டு காத்த எடுத்து வச்சு Hello. அருள்மிகு முத்துவிநாயகர் அருள் தரும் முத்தாரம்மை திருக்கோவில் பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, எனது அருமை சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, அதாவது இந்த முத்துகிருஷ்ணா
மக்களை காத்து ரசித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் தாயாகப்பட்ட குலசை முத்தாரம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம். அங்க இருக்க அம்மாவும் இந்த அம்மா தான். அந்த அம்மா தான். இந்த அம்மா தான் அங்க இருக்கா. அந்த அம்மா தான் இங்க இருக்கா. இங்க இருக்கமா யாரோ? அதான் முத்தாரம்மா. அங்க ஒரு அம்மா இருக்கல்ல. அப்பேர்பட்ட என் தாயாகப்பட்ட முத்தாரம்மனுடைய திருவாலயத்திலே ஆமா சித்திரை மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேர்பட்ட இந்த அம்மாளுடைய ஆலயத்திற்கு ஆமா நாமளுடைய வெள்ளிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடேங்கப்பா என்ன மக்களுடைய எதிர்பார்ப்பு அடே அப்பா எப்படா வருவாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்தாங்க. ஆமா நம்ம கூட வராரே இந்த கட்டக்கார அண்ணாச்சி, அவர் வரும்போதெல்லாம் சொல்லுவாரு இந்த முத்துகிருஷ்ணாபுரம் மக்கள் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு. வந்து பார்த்தா தான் தெரியுது உங்க பாசம் எவ்வளவுன்னு. எதிர்பார்த்து காத்திருந்த அனைவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்படியா பரவாயில்லை உங்களுடைய அன்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்திலே என்ன ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனா என் அருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அழுக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேர்பட்ட சாஸ்தா வந்து சாஸ்தான்னு சொன்ன உடனே தாத்தாவுக்கு சாமி வந்துட்டு அப்பேர்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி நாங்கள் சாஸ்தாவென்ற கதைகளையே பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சோழ பின்னால் வந்திடலாம், பின் சோழ முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ ஐயா, கொஞ்சம் நீங்க சத்தம் போடாம இருந்தா தான் படிக்க நல்லா இருக்கும். அமைதியா இருங்க. உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதே மதே மான் மலவா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவ முகமது
பார்த்தார். சரி, அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். அப்படி விவரமா சொல்லி. அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன விவரம்? அதலை என்றால் ஆகாய உலகம், உலகம். சுதலை என்றால் நாமல் வாழக்கூடிய இந்த மத்திய உலகம், மத்திய லோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா என்னய்யா? நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்ப கடப்பாரையும் கம்பியும் கொண்டு போய் தோண்டி பார்க்க வேண்டியது. கடப்பாறையும் கம்பி எதுக்கு? நானும் குடத்துக்காரன் விடியக்காரன் போய் பார்க்க போறேன். தோண்டி பார்ப்போம் நாளைக்கு காலையில. பூமி தெரியுதான்னு பார்ப்போம். ஒரு பிக்காசும் ஒரு கடப்பாறை எடுத்து வரும். என்ன ரோட்டு வேலைக்கு போறீரோ? அவன் நாளைக்கு காலையில தோண்டி பார்ப்போம். எந்த உலகம் இருக்குன்னு பார்ப்போம். வேலையிட்ட மனுஷன் நீர் தோண்ட வேண்டியதான். அவன் தோண்டணும் இல்ல, தோண்டா தானே தெரியும். அவன் கீழே வாழ் முளைச்ச மனுஷன் இருக்கான. வாழ் முளைச்ச மனுஷன் இருக்கான். சரி, அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் என்னய்யா? அசுரார கர்வத்திலே வந்து பிறந்தவன் ஆமா. ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியாலும் பெற்ற திருமகன். ஆமையா. அவன் யாரு தெரியுமா? யாரையா? சாமி வல்லரக்கே ராஜுதண்டா. அசுரங்க. வல்லரக்கே ராஜுதண்டா. அசுரங்க. ஆதி பாதாள உலகமெல்லாம் உலகமல்ல. அவன் 16 வயதுக்குள்ளே வயலுக்குள்ள அத்தாவை சூட்டுவாரா. சுடுவார. செவ்வாழை தான் பிடித்து தமிழுக்கு சிம்மாசனம் தானம் வந்து நமக்கு ஆறுமுகன் சூடும் உலகமெல்லாம் உலகமல்ல. பரிசையோடு ஆண்டு வாரா. பரிசையோடு ஆண்டு வாரா. வாசமுகன் சூடும் உலகமே பரிசையோடு ஆண்டு ஆவணி புவனமே அப்படி அரசாண்டு வாரமோ. பாதாள உலகத்திலே ஆண்டு வருகிறான் என் வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவள். ஆமையா. 16 வயதிலே அவனுக்கு பட்டத்தை சூட்டி ஆமா. செங்கோல் தான் பிடித்து சிம்மாசனத்திலே அமர வைத்தார் அந்த ரிஷியமுகா வர்ணன். ஆஹா. அரக்கே என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையே கிடையாது. ஒத்த சொட்டு மழை கிடையாது. ஏன் மழை இல்ல? என்ன காரணம்? அரக்கனுடைய ஆட்சியிலே நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, நீதி நேர்மை கிடையாது. தயவு தாட்சணை எதுவுமே கிடையாது. கிடையாது கிடையாது. உடனே மந்திரியை வரவழைத்து வளைத்து 56 அரசரிடம் அளித்தான் பறை ஓசை. பறை ஓசை. பறை ஓசை அளித்த உடனே என்னாச்சு? பார்த்தார் 56 அரசர்களும். அரசர் பார்த்து ஏ மந்திரி, என்ன பண்ணா? உங்க அரக்கை என்னைக்கு நாட்டு சிம்மாசனம்
நீ படம் இருக்கான்னு கேட்டியோ எனக்கு வடன்னு கேட்டுச்சு. ஏ தம்பி சும்மா இருக்கப்பா. இப்ப நம்மகிட்ட எந்த படையுமே இல்ல மன்னா. என்ன மீதி என்னதாயா படம் வச்சிருக்க? நம்மகிட்ட குதிரை படம் இல்ல, யானை படம் இல்ல, சரி ஒட்டக படையும் கிடையாது. கிடையாது. அதாவது யானை படம் வந்து தெருவா வசூல் போயிடுச்சு. அப்ப ஒட்டக படம் என்னாச்சு? மெட்ராஸுக்கு வடக்க சென்னையில ஸ்விமிங் பூல்ல ஓடுது. மெட்ராஸுக்கு வடக்க சென்னையிலயா? ஸ்விமிங் பூலியா? அப்ப ஒட்டக படம் என்னாச்சு? பாலைவனத்துல ஓடுது. அப்ப மீதி என்ன படம் இருக்கு? 2 படம் இருக்கு. என்ன படம்? ஒண்ணு சாப்பாட்டு படம். சாப்பாட்டு படைக்கு நல்லா சாப்பிட்டேன். சரி. வேற என்ன படம் வச்சிருக்க? ஒண்ணு மூட்டை படம் இருக்கு. மூட்டை படையே தீய வச்சு கொளுத்துனால அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீ தீய உட்கார்ந்து மூட்டு உனக்கு வேலையை சொல்லு. எனக்கு ஏதாவது ஒரு வேலை. நீதான் மூட்டுதல பெரிய ஆளாச்சே. மூட்டி விடவா? மூட்டி விட்டோம்னு வையே அம்படுதான். நான் மூட்டாம இருக்க போயிட்டு அவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல. மூட்டுதான் மூடிக்கிட்டே இருப்பான். ஆமா. மூட்டி விடுறது கிடையாது. அடே மந்திரி, இருக்கக்கூடிய படையை திரட்டலாம் நம்ம சண்டைக்கு போவோம். ஆமையா? அண்ணா வல்லரக்கா, நாம சண்டைக்கு போனா சயனி கிடையாது. இல்ல இல்ல. யுத்தத்திற்கு போனோமானா யுத்தப்படை கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதம் என்ன ஆயுதம் தெரியுமா? பெரிய ஆளா, வாளால ஒரு ஆளை வெட்டத்தான் முடியும். வாழ வைக்க முடியுமா? முடியாது. அதை வைத்து வாழ முடியுமா? முடியாது. நான் சொல்லக்கூடிய ஆயுதமாகப்பட்டது ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய ஆயுதம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம். பொறுத்தார் இந்த பூமியால் வார் என்று சொல்லுவார்கள் மன்னா. அன்புக்கும் பொறுமைக்கும் மிஞ்சியது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படி இருப்பதனால சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து எட்டாத மலையிலே எமயகிரி பர்வதத்திலே ஆருடைய வனத்திலே சென்று ஆண்டவனை எண்ணி நீங்கள் அரும்பெரும் தவங்களை செய்து பகவானிடத்திலே நீங்கள் 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை அடக்கி ஒடுக்கி ஒரே கொடையின் கீழ் ஆளலாம் அல்லவா? மந்திரி சொன்னா பாருங்க. அப்பன்னா அரக்கை யோசித்து பார்த்தா மந்திரி சொல்வதும் சரிதானே. ஒருவன் நம்மளை பார்த்து பயப்படணும்னு சொன்னா நம்ம கிட்ட அதற்கு தகுந்த திறமை இருக்கணும், அதற்கு தகுந்த ஆயுதம் இருக்கணும். அப்படி இருப்பதனால செய்ய முடியாது. ஆகையினாலே ஆருடையவனத்திலே நாம் எல்லாரும் பெரும் தவங்களை செய்ய வேணும் என்று அவன் எப்படி வருகின்றான் தெரியுமா? ஒரு டவியில வெண்ணி போட்டு கொண்டு வர சொல்லுவேன். நல்லா குழி பரவே. அதாவது தோசையை சுட சுட சாப்பிட்டாரு, அது வயிற்றுல இருந்து கொதிக்கி. தோசையை சுட சுட சாப்பிட்டு வயிற்றுல கிடந்து கொதிக்கும். ஆமா, அதுக்கு தான் தண்ணியை கொதி ஊத்தாரு. அதுதான் ஊத்தி அதான் நான் சொன்னேன் நல்லா செமிக்கும். ஒரு டவி வெண்ணிய போட்டு வச்சா நல்லா குளிப்பாருல. ஆமா, அதனால பரவாயில்லை, சரிதானே. சொல்லுவாங்க என்ன கொடாடிக்கு ஒரு மாத்திரம் நல்ல வேக்கு. அம்மா, இந்த துணை பாடகருக்கு மாத்திரம் வேக்க மாட்டாங்க. நல்ல உடம்புக்காரங்களுக்கு வேக்காது.
சரி கல்ல உடம்புக்காரங்களுக்கு தான் வேக்கம் பாத்துக்கோ. அது வேக்கட்டும்னு தெரிஞ்சுதான் தண்ணியை கொதி ஊத்துறேன். அப்படியா? விவரமா தான் செய்யணும். கல்ல உடம்பு தானே. ஆமா ஆமையா. சரி அப்ப எட்டாத மலையிலே எமேகிரி பர்வதத்திலே ஆமையா ஆலமரத்தடியிலே தவச்சாலை அலங்காரம் செய்து ஆமையா அவன் ஆல குளியமைத்தான் 1000 மூலம் கம்பத்தை நாட்டி ஆமா கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து ஆமையா கடைசியாகவே கோழி முட்டை வைத்தான். கோழி முட்டைக்கு மேல் குண்டூசியை நாட்டி நாட்டி ஊசி முனை